வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா, நம்ம சுபத்ரா தன்னோட 3வது மகன் அசோக்கை முதல் முறையாக சந்தித்து கண்ணீர் விடுறாங்க. தன்னோட மகனை பார்த்து அப்படியே கெட்டி அரவணைக்கிறாங்க. அதோட குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் இது நம்மளோட பையன்தான் அப்படின்னு பாஸ்கர்கிட்ட சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் வருது. ஸ்ரீஜா நினைக்கிறாங்க, என்ன இவளுக்கு 3வது ஒரு பையன் இருக்கா, அவன் பேர் அசோகா அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இவளை தூக்கில் தொங்கணும்னு இருக்கும், அதுக்கடல இவளுக்கு ஒரு பையன் ஒரு கேடு அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அந்த சாமியார் ஒருத்தர் வருகை தராருங்க நம்ம சுபத்ரா வீட்டுக்கு. அவர் வந்த உடனே நம்ம ஸ்ரீஜாவை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாரு, இது ஒரு துஷ்ட சக்தி. என்ன சுபத்ரா, இதா உன்னோட மருமக அப்படின்னு அந்த இடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நம்ம ஸ்ரீஜா நடுங்கி போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சுபத்ராவுக்கு 3வது பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் அசோக்கு அப்படின்னு மித்ரா டாக்டர் சொன்னதை நினச்சிட்டே இருக்காங்க. எப்படியாவது என்னோட 3வது பையன் அசோக்கை பார்க்கணும். நான் ஒரு அம்மானி உள்ள பாசத்தை அவன்கிட்ட காட்டுனது கிடையாது, அவன் எப்படி இருப்பான்னு வேற எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல அசோக்கோட சிந்தனையோட நம்ம சுபத்ரா இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம சுபத்ராவுக்கு கால் வருது. அதான் அந்த சாமியார், கல்யாணத்துக்கு வர முடியல சுபத்ரா, இப்போ நான் காசி யாத்திரையை முடிச்சிட்டேன், இப்போ உன் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன நேரம், சாமிஜி நீங்கள் வாங்க, நீங்கள் வரணும், எங்கள் வீடு காவல் இருக்குது உங்கள் வரவுக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம சுபத்ரா கூட்டுறாங்க. இந்த பாருங்க, நம்ம சாமிஜி நம்ம வீட்டுக்கு வராரு. வீட்டில் சமையல் எல்லாம் தடபுடலாக நடக்கணும். இந்த சமையலை என் வீட்டு மூத்த மருமக ஸ்ரீஜா தான் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன சுபத்ரா இப்படி ஒரு போட்டுட்டா, 3வது மருமக மூத்த மருமக ஸ்ரீஜா தான் இந்த சமையலை செய்யணும்னா யாருமே வாயில் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்ரீஜா பண்ணுவா. இந்த ஸ்ரீஜாவின் எப்படி சமையல் செய்வா, எந்த விஷயத்தையும் என்னை எடுத்தவங்க கவுத்தவனி செய்வா, ஒரு விஷயத்தையும் இவ உருப்படியாக செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீஜா செய்தால் வழங்குமா அப்படின்னு அந்த இடத்துல சிந்தாமணி நிற்கிறாங்க. நம்ம இசை சொல்கிறாங்க, அத்தை நானும் ஸ்ரீஜா கூட ஹெல்ப்பாவது பண்ணேன் அத்தை, நானும் சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல நேரம், வேண்டாம் பல்லவி, எனக்கு யாரும் சமையல் செய்யறதுல விருப்பம் இல்லை, எனக்கு ஸ்ரீஜா தான் இன்றைக்கி சமையலை செய்து அந்த சாமிஜியை மனம் குளிர வைக்கிறது ஸ்ரீஜாவின் பொறுப்பு அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம ஸ்ரீஜா இவ்வளோ பெரிய விஷயத்த சுபத்ரா என்ன நம்பி தந்திருக்கா, அதனால பண்ணிடுவோம் அப்படின்னு தடபுடலாக பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பாத்திரம் தேஞ்ச சுமலோடு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தாங்கன்னா சும்மா கடுப்பாகவே பார்க்குறாங்க, என்ன இந்த சாப்பாடு நல்லாவே இல்லை, இதை சாமிஜிக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சுபத்ரா மூஞ்சி கோண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என் மூத்த மருமக நீ நல்லாவே சமையல் செய்வா அப்படின்னு நான் நல்லாவே நினச்சேன், ஆனால் என் நம்பிக்கையை உடைச்சிட்டா அப்படின்னு சுபத்ரா சொல்கிறாங்க ஸ்ரீஜாட்ட. நீ இப்படி பண்ணி சொதப்பி வச்சிருக்க, சாமிஜி வந்தாச்சு, அவங்க பூஜையில் இருக்காங்க, என்னை கொஞ்ச நேரத்தில் பூஜையை முடிப்பாங்க, முடித்த உடனே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அப்படி இருக்க நேரம் நீ எப்படி இந்த இப்படி கெடுத்து குட்டி சுவராக சமையலை பண்ணி வச்சுருக்க, இனி எப்படி சாமிஜிக்கு மனக்குளிர நான் சாப்பாடு கொடுக்க முடியும், ஒன்றை நம்புனா இதுதான் கதியா ஸ்ரீஜா அப்படின்னு அந்த இடத்துல இப்போ என்ன பண்ண, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி நான் சாமிஜிக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு நம்ம சுபத்ரா இருக்க நேரம், அத்தை நான் பண்ணுறேன், இந்த குறைவான நேரமே எனக்கு போகிறோம், நான் நல்லாவே சமையல் பண்ணி சாமிஜியை சந்தோஷப்படுத்துவேன் அத்தை, என்ன நம்புங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க.
ஸ்ரீஜாவை பார்த்து அப்படியே வந்து நம்ம இசை வந்து என்னடி நீ இப்படி எடுத்து குட்டி சோறாக ஆக்கி வச்சிருக்கல, இதை நான் எப்படி வந்து சமாளிக்கையும் பாரு அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் சரி இவ்வளோ குறைவான நேரத்தில் இசையால் எப்படி வந்து சமைக்க முடியும், இசை உன் விருப்பப்படி நீ சமையல் செய்யுமா, நான் ஸ்ரீஜாவில் நம்பிக்கை வச்சுருந்தது இப்போ தவிடுபடி ஆகிட்டு, நீ நாடு உன் பங்குக்கு நல்லாவே சமைச்சு இப்போ சாமிஜிக்கு மனம் குளிர வை அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இசை வந்து பம்பரமாக சுழஞ்சு சமைச்சு வச்சுறாங்க. உணவு பரிமாறாங்க. இசையே வந்து உணவு பரிமாறாங்க. ஒரு கட்டத்தில் மன நிறைவோடு இருக்கேன், நான் நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டேன் சுபத்ரா, இது சமைச்சது யார் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என் இளைய மருமக இசை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசையை கூப்பிட்டாங்க. அப்படியே வந்து இசைக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வந்து என் மூத்த மருமக ஸ்ரீஜாவையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி அப்படின்னு வந்து கொண்டு விடுறாங்க. அவங்க கையை வச்ச உடனே இது ஒரு துஷ்ட சக்தி, இது உன்னோட மருமகளா, ஏன் இப்படி பண்ணுன சுபத்ரா அப்படின்னு வந்து சொல்லுறாரு. என்ன சாமிஜி அப்படின்னு வந்து கேட்க நேரம் இது ஒரு கொலகாரி, இவளை எதுக்காக கொண்டு ராகவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன், கல்யாணத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருந்திருக்கும் போல, நான் இங்கே இருந்தேன்னா இந்த செயல் நடந்திருக்காது சுபத்ரா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன சாமிஜி சொல்கிறீங்க, ஆமாம் இந்த உன் பையனுக்கு ஏற்றவ இவ கிடையாது, இவ வந்து இந்த குடும்பத்தை அழிக்க வந்த துரோகி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டனா சாமிஜி எப்படி வந்து நம்மளையெல்லாம் வந்து சிக்க வச்சுட்டாரு, இப்படி வந்து போட்டு உடைச்சிட்டாரா, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து கடி கலங்கிக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா என்ன சாமிஜி நீங்கள் என்னென்னமோ சொல்லுறீங்க, இதெல்லாம் எனக்கு புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இந்த பொண்ணு இந்த வீட்டு முக்க வாழ வந்த பொண்ணே இல்லை, இந்த வீட்டோட மருமகளே இல்லை சொல்ல போனால் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கல்யாணத்தில் குழப்பம் நடந்துச்சுல அதனால எல்லாம் மாறி போச்சு, ஆனால் இவனுக்கு ஏற்ற ஜோடி வேற அப்படின்னு வந்து அந்த இடத்துல பக்கத்தில் நின்ன வர்ஷினியை கூட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை தான் முதல்ல வந்து கல்யாணம் பண்ணதாக இருந்தால், அதுக்கு பிறகு நடந்த குழப்பத்தில் வந்து மாறி போச்சு சாமிஜி அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இசை தான் அப்படின்னு வந்து சிந்தாமணி சொல்ல, இல்லை இவ நல்லது பண்ணியிருக்கா, இவ பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் இவகிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை மாட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன இந்த சாமியார் நம்மளை தோலை உரிசி காட்ட விதமாக ஆவி போச்சே, இப்படி ஆவி போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா உனக்கு ஒரு நல்ல ஒரு வந்து விஷயம் உனக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பையன் இருக்காமல அசோக், அவனை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து உன் மகனை நீ சந்திப்பா அப்படின்னு வந்து சொல்லுனால என்ன அப்படின்னு வந்து பாஸ்கர் வந்து கேட்குறாங்க. அப்படி ஒன்று விஷயம் சுபத்ரா சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து கேட்க நேரம், உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு பையன் இறந்துட்டான் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்ச பையன் வந்து உயிரோடி தாங்க இருக்கிறான், அதனால் சாமிஜி இப்படி வந்து சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சாமிஜி கூடிய சீக்கிரம் இந்த திருமணம் முறிவுக்கு வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராகவ் ஸ்ரீஜா ஜோடியை பார்த்து சொல்லுறாங்க. இதை காத்ததும் நம்ம ஸ்ரீஜா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்து சுபத்ராவை அழிச்சிக்கிட்டு நம்ம போகணும், அதுக்கு வந்து தயாராகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்கங்க.